ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது கூட சேர்ந்து என்னை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் எந்த வீடியோவும் அந்த மாதிரி பெருசாக ஷேர் பண்ணதில்லை. ஸோ ஓகே, நான் ஈவினிங் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பூரி தான் செய்ய போகிறோம். இங்கே வந்து லாஸ்ட் வீக் ரொம்ப புயல், அந்த புயல் வந்து 2 ஸ்டேட் தள்ளி தான் கடலை கறந்துச்சு. இருந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா அதிக விண்டு, ரொம்ப அது விண்டு மழை. அதனால் வந்து ஈவினிங் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. பட் அதிகமாக நாங்கள் இங்கே எந்த ஸ்நாக்குமே இப்போ வாங்குறதில்ல. ஸோ அதனால் எதுனாலுமே வீட்டிலே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வாங்குறதில்ல. என் பொண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்கோட அடிக்ட்டுன்னே சொல்லலாம். ஏதாச்சும் ஒன்று வாங்கி வச்சோன்னா அந்த பேண்ட்ரி பக்கத்துலேயே நின்றுட்டு அது வேணும் அது வேணும்னு அதை மட்டும்தான் சாப்பிடுவா. காலையில் மதியானம் இல்லை டின்னர் எல்லாத்துக்குமே அதை ஒன்று கொடுத்தோன்னா சாப்பிட்டுட்டே இருப்பாள். ஸோ அதனால் எந்த ஸ்நாக்குமே இப்போ வாங்குறதில்ல. ஸோ என்னடா பண்ணலாம், பஜ்ஜி போண்டான்னு சாப்பிட்லாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட்டு எல்லாம் ஒரு கேலரிஸ் அதிகமாகும் இல்லையா? சரி ஓகே, ஏன்னா அதை ஸ்நாக்காக சாப்பிட்டாலும் அப்புறம் டின்னர் வேறு சாப்பிடுவோம். ஸோ அதனால் பூரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பூரி பண்ணிகிட்ருக்கேன். பட்டு நாங்கள் ஈவினிங் நைட்டு அதிகமாக பூரியெலாம் சாப்பிட மாட்டோம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் சாப்பிடுவோம். ஆனால் இப்போ என் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போகிறாங்க, குழந்தையும் ஸ்கூல் போகிறா அப்படின்றனால வீக் டேஸ்லலாம் பூரி பண்ண முடியல. அதனால தான் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கேன். கோதுமை மாவில் வந்து உப்பு எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு வந்து பூரி கிழங்கு பண்ணலான்னு வந்துட்டேன். ஆயிலில் கடுகு உளுந்து கொஞ்சம் சோம்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க பூரிக்கிழங்குன்னு சொல்லுங்கள். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வேக வச்சு மசிச்சு பண்ணுவாங்க, சில பேர் வந்து வேக வைக்காமே பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி வேக வச்ச உருளைக்கிழங்குல தான் பண்ணியிருக்கேன். எப்பயுமே வந்து நான் அந்த பூரிக்கிழங்குல சோம்பு போடுவேன். அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் போட மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் மிளகாத்தூள்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். பச்சை மிளகா மட்டும்தான் போடுவேன். இப்போ அப்படியே என்னை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பேசிகிட்டே நம்ம வந்து சமையலை பார்க்கலாம். என் பேர் வந்து நிலா, அதனால தான் வந்து மூன்மேட் விளாக்ஸ்னே வச்சுருக்கேன். நான் எப்பயுமே ஹோம்மேடாக ஏதாச்சும் பண்ணேன் அப்படின்னா வாட்ஸ்அப்லேயே ஸ்டேட்டஸ் வைக்கிறப்ப ஹோம்மேட்னு வைக்கிறதுக்கு பதிலாக மூன்மேட்னு வச்சா நல்லா இருக்குமே, ஏன்னா நிலா பண்ணது அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் வருமேன்னு சொல்லிட்டு தான் இந்த சேனலுக்கு வந்து மூன்மேட் விளாக்ஸ் பை நிலா அப்படின்னு வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி 2017 ஒரு சேனல் நான் வச்சுருந்தேன். அந்த சேனல் பேர் வந்து தியோனிலா பிரதீப் கிச்சன்னு வச்சுருந்தேன். அப்போயே பார்த்தீங்க 1 இயர்லேயே பார்த்தீங்கன்னா 1 லேக் மேலே சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. இப்போயுமே இருக்காங்க, அந்த சேனல் இருக்குது. பட் அந்த சேனலில் வீடியோ போட முடியல. என்னென்னா என் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறமாவே என்னால் அதில் கண்டினியூஸாக போட முடியல. ஸோ அந்த சேனல் வந்து முன்னாடி ரெக்கமெண்டேஷனுக்கு அதிக பேருக்கு போகாமையே ரொம்ப வியூஸ் கம்மியாக போயிட்டு அப்புறம் என்னாலையும் வீடியோ போட முடியல. ஸோ ஒரு சர்டன் பீரியட்க்கு அப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு 2-3 இயர்ஸாகவே அந்த சேனலில் எந்த வீடியோவுமே போடல. 2 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு வீடியோ போட்டு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பூரிக்கிழங்குல வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலெல்லாம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி இடித்து போடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஒன்று இஞ்சி போடலாம், இல்லைனா பூண்டு போடலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் போட்டுக்கோங்க. அன்றைக்கி நல்லா மழையாக இருந்துச்சு இல்லையா? ஸோ அதனால் வந்து இஞ்சி சேர்த்து பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இஞ்சியை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எண்ணெயில் வதங்குறப்பே கூட நீங்கள் வதக்கிக்கலாம். அந்த சேனலில் என்னால் 2 இயர்ஸாக வீடியோ போட முடியல, ஏன்னா அடுத்த ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், அடுத்த குழந்தை பிறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து திரும்ப அந்த சேனல்லே போய் போட்டோம் அப்படின்னா யாருக்குமே ரெக்கமெண்டேஷன் வராதுன்ற மாதிரி நான் ரிசர்ச் பண்ணதில் தெரிஞ்சிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேறு பேரில் ஆரம்பிக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. தெரிஞ்சவங்க இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குங்க. எனக்கு நிறைய மைனஸ்னால் இந்த நடந்திருக்கு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சொந்தக்காரவங்கலாம் போயிட்டு என்ன பிஇ படிக்க வச்ச சமையல் வேலை பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேவலமாலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யாருக்குமே தெரிய வேணாம், நம்ம யார்கிட்டையுமே ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் வந்து நான் அந்த பேர் கூட வைக்கல, வேறு பேரில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிருச்சு, அதில் மஞ்சள் தூள் போட்டுட்டு வதக்கிக்கலாம். அதனால தான் இதுக்கு வந்து மூன்மேடு அப்படின்னு வச்சுருக்கேன். ஏன்னா என் பேரில் வச்சா கூட யாராச்சும் பார்த்துட்டு போய் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரையும் மாற்றிட்டேன். இப்போ அதில் ரொம்ப தக்காளி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக மட்டும் தக்காளி சேர்த்துட்டு, அதாவது ஒரு சின்ன தக்காளி அப்படின்னா 1 போட்டால் போதும், பெரிய தக்காளினா பாதி தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க.
அதனால வந்து இந்த சேனலில் இப்போ ஒரு 450 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்களா. நான் முன்னாடி ஆரம்பித்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் இருந்தாங்க. பட் இந்த சேனலில் நான் பெருமையாக சொல்லிக்குவேன், நான் ஒருத்தருக்கு கூட இது வரைக்கும் இந்த சேனலில் நான் ஷேர்னு பண்ணதே இல்லை. என்னோடய வாட்ஸ்அப்லேருந்தோ எதுக்கு ஷேர் பண்ணதே இல்லை. அதனால் ஷேரே பண்ணாமையே வந்து பார்த்திங்கன்னா 450 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்றப்ப எனக்கு பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா இந்த சப்ஸ்கிரைபர் யாரும் ஒருத்தரை கூட எனக்கு தெரியவே தெரியாது. ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே வந்து நான் இந்த சேனல் ஆரம்பித்ததே கூட தெரியாது. நான் இன்னும் யாருக்கும் சொல்லவும் இல்லை. நம்ம ஒரு லெவலுக்கு ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் யாராச்சும் கேட்டாங்கன்னா சொல்லிக்கலாம், நம்மளா போய் எதுக்கு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே சொல்லலை. அதுக்கு முக்கியமான ரீசன் அதாங்க. முக்கியமாக அந்த சொந்தக்காரவங்க, நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம், ஹஸ்பண்டுக்கு பிடிச்சது பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னோடனே அதை போய் உடனே வீட்டில் போய் கேட்பாங்க, இன்னும் உன் பொண்ணு இது பண்ணிச்சாமே அது பண்ணிச்சாமேன்னு. அது அவங்களுக்கு தேவையில்லாத ஒன்று தான். அதை நல்ல விதமாக கேட்டால் கூட ஓகேன்னு சொல்லலாம். பட் வந்து ஏற்றி விட்ற மாதிரியே பேசுவாங்க. ஸோ இது எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு தான் முக்கியமாக சொந்தக்காரவங்களுக்கு பயந்துட்டு தாங்க இந்த சேனலோட பேரே நான் என் பேர் வைக்காமல் இப்படி வச்சுருக்கேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நமக்கு பிடிச்சதை செய்கிறோம், ஆனால் இந்த கூட இருக்க 4 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த கூட இருக்க 4 சொந்தக்காரவங்க ஏற்றி விட்றதே பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு வருங்க. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணி இந்த மாதிரி 4 பேர் 4 விதமாக பேசியிருக்காங்களா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அது கொதிக்கட்டும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காகிறதுக்காக என்ன போட போகிறேன் அப்படின்னா, கடலை மாவு போடலாம், இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவு போடலாம். நான் பொட்டுக்கடலையை மிக்சியில் அரைச்சி ஒரு பவுட்ரு வச்சுருப்பேன். ஸோ எப்போயுமே அதை தான் போடுவேன். கடலை மாவோட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பொட்டுக்கடலை அரைக்கிறப்பே கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கும். அதில் ஒரு ஸ்பூனை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சோடனே கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பொட்டுக்கடலை உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. சாரி, எனக்கு வந்து பழைய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டுக்கடலை குருமான்னு நான் ஒன்று பண்ணியிருப்பேன். அது ரொம்ப நல்லா ரீச் ஆகி நிறைய வியூஸ் போச்சு. அந்த ஞாபகத்துலேயே பொட்டுக்கடலை குருமான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பூரி வந்து நாங்கள் அடிக்கடிலாம் செய்ய மாட்டோங்க. அதில் ஒரு ரீசன் என்னென்னா, எனக்கு பூரி நல்லா வராதுன்னு என் ஹஸ்பண்டுக்கு ஒரு நினப்புங்க. நான் ஓரளவு நல்லா இருக்க பூரியை மட்டும்தான் அவருக்கு கொடுப்பேன். இருந்தாலுமே இந்த பூரி நல்லா இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்ருப்பாரு. ஆனால் இந்த டைம் சாப்பிட்டுட்டு உண்மையாகவே சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி பூரியை சாப்பிடதே இல்லைன்ற அளவுக்கு என்னை புகழ்ந்து தள்ளிட்டாருனான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு எனக்கு தெரியல. இந்த தடவை ரொம்ப பார்த்து செஞ்சேன், அதனாலயே என்னன்னு தெரியல. எப்பயும் அவசரமாக மார்னிங் செய்கிறப்ப கொஞ்சம் நல்லா வராது. அப்படியே இருந்தாலுமே அவருக்கு புஷ்ஷுன்னு இருக்க பூரியை தாங்க வைப்பேன். இந்த டைம் வந்து போன 2022 இந்தியா போயிருந்தப்போ இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலங்க. எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி அமுக்கிறதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதவே நான் சொல்லிக்கிறேன். இந்த ஊரில் ஆமாம் டாட்டிலா மேக்கர்னு போட்டிருந்துச்சு. நம்ம ஊரில் சப்பாத்தி மேக்கர்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் சப்பாத்திக்கு இதில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரஃப்பாக வரும், சப்பாத்தி சாஃப்டாகவே வராது. ஸோ பூரிக்கு இதை வந்து எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. சரி ஓகே, இந்த தடவை போகிறப்ப நம்மளும் இதை வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்லா சூப்பராகவே பூரி வந்துச்சு. நீங்களே பாருங்களேன், கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கணும், ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சோன்னா நல்லா வராது. இப்போ பூரியை பொரிச்சு எடுக்கிறப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் எப்படி வந்திருக்குன்னு. யூஎஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஸ்வீட்டாக இருப்பாங்கங்க. நம்ம சொந்தக்காரங்க மாதிரி நடந்துக்குவாங்க. ஒரு சிலர் அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அதில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு ரொம்ப பூரி பிடிக்கும், எனக்கு அவ்வளோவா பூரி வராதுன்னு தெரிஞ்சுட்டு நாங்கள் போகிறப்ப பூரி பண்ணுவாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு பிளெஸ்டாக தான் ஃபீல் பண்ணணும். முன்னாடி அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நெய்பராக இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க வேறு கம்யூனிட்டியில் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் தூரம் தான். ஸோ எப்போயாச்சும் போனாலுமே எங்களுக்கு என்ன பிடிக்குன்றத ஞாபகம் வச்சு பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிளெஸ்ட்டுங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு பூரியே இவ்வளோ சூப்பராக வரும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. உடனே கத்தி என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு, ஏங்க பூரி நல்லா வந்திருக்கு, வந்து பாருங்கள், என் பூரியை சாப்பிடுங்க, சூடாக சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவருக்கு வச்சு கொடுத்துட்டேன். அவரும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ரவை சேர்க்கணும், சுகர் சேர்க்கணும் அப்படின்னு நிறைய டிப்ஸ்லாம் பார்த்துருக்கேங்க. அது எதுவுமே பண்ணலை. அப்படி இருந்தமே சூப்பராக வந்திருக்கு.
ஒன்று காரணம் என்னென்னா இந்த சப்பாத்தி மேக்கராக இருக்கும். இன்னொன்று வந்து மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சிருக்கேன் இன்றைக்கி. மாவு வந்து ரொம்ப சப்பாத்தி மாதிரி சாஃப்டாகவும் பிசையாமல் அதுக்குன்னு ரொம்ப கல் மாதிரி, முன்னாடி நான் பூரி வந்து கொஞ்சம் டைட்டாக பிசையணும்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக பிணைஞ்சி வச்சுருப்பேன். அதனால கூட ரீசனான்னு தெரில. இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு பிணையவுமே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு பூரி இந்த டைம். இது நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோங்க. கெஸ்ட்டு பெட்ரூமில் தான் இருக்கேன். கெஸ்ட்டு பெட்ரூமே ஒரு கலவரமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து மாஸ்டர் பெட்ரூமில் இருந்த பெட்டுலேருந்து காட்லேருந்து எல்லாத்தையுமே கழட்டி இங்கே தான் போட்டிருக்கோம். ஏன்னா என் பையன் வந்து க்ரிப்லையும் படுக்க மாட்றான், காட்லேருந்து கீழே விழுந்துருவானோன்னு ஒரு பயத்தில் ஃப்ளோர் பெட்டு மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூம் ஃபுல்லாக கொஞ்சம் கலவரமாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா துணி ஃபுல்லாத்தையுமே மடிச்சிட்ருக்கேன். இது ஒரு 2-3 நாளாக அப்படியே தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஏன் 2-3 நாளாக துணியை மடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னு நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணுவீங்க. அவங்கவுங்களோட கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தானேங்க. ஏன்னா என் பையன் தூங்குறப்ப தான் நான் வேலை செய்ய முடியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடு க்ளீனிங், கிச்சனில் சமைக்கணும், கிச்சன் க்ளீனிங்னு நிறைய வேலை இருக்கனால மடிக்கிறதுக்கு ப்ரையாரிட்டி லாஸ்ட்டாக தான் வச்சுருப்பேன். ஸோ அதனால் அந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வந்து துணி மடிக்கலான்னு வந்தேன். உங்கள் யாருக்கெல்லாம் துணி மடிக்கிறது சுத்தமாக பிடிக்காதுன்றத கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த சின்ன பசங்க துணி இருக்குல்லங்க, அது மடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பெரியவங்க துணினா கூட டக்குன்னு மடித்து முடிச்சிடலாம். இந்த இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்கள் தாட் என்னன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.